Hello all, how are you? ஆக்சுவலாக இன்றைக்கி டாபிக் வந்து என்னென்னா இந்தியன் எக்கனாமியோடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். எக்கனாமியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து என்னோடய நோட்ஸ் தான். ஸோ அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ த வேர்ட் எக்கனாமி, தட் மீன்ஸ் இந்தியன் எக்கனாமி. அந்த எக்கனாமிங்கிற வேர்ட் வந்து நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் டிரைவ் ஃப்ரம் க்ரீக் வேர்ட். ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து தான் டிரைவ் ஆகிருக்கு. தட் இஸ் கால்ட் ஓக்கினோமஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓக்கினோமஸ்ங்கிற வேர்டு வந்து என்ன மீனிங் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா, ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ்மெண்ட். ஆதம் ஸ்மித், அதான் தட் மீன்ஸ் ஒரு 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம்ல, அவங்க தான் இவங்க. ஸோ ஆதம் ஸ்மித், தட் இஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதம் ஸ்மித்துங்கிறவங்க வந்து ஒரு எக்கனாமியை வந்து வெல்த்துன்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபர்ட் மார்ஷல் வெல்ஃபேர்னு சொல்கிறாங்க. ராபின்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்கேரிட்டி, இது ஒரு பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சாமியல்சன் வந்து க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க எக்கனாமியை. ஸோ இயர் வந்து 4 பேர் 4 விதமாக சொல்லியிருக்காங்க. யார் எப்படி சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது மேட்ச்சில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் தட் ஆதம் ஸ்மித் வந்து ஒரு 2 புக்கு எழுதியிருக்காரு. என்ன புக் எழுதியிருக்காருன்னா தி தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட் 1759 அண்ட் தென் அண்ட் என்கொயரி இன்டு அ நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க 1776. ஸோ இந்த 1776 வந்து எழுதின புக்கோடைய அந்த இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபாதர் ஆஃப் எக்கனாமியும் இவர் தான், ஃபாதர் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபரும் இவர் தான். ஸோ ரெண்டுமே வந்து ஆதம் ஸ்மித் தான். ஸோ அப்போ வந்து ஆதம் ஸ்மித் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெல்த்துன்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபர்ட் மார்ஷல் வந்து வெல்ஃபேர், ராபின்ஸ் வந்து ஸ்கேரிட்டி, சாமியல் வந்து க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் 2 புக்கு எழுதியிருக்காரு. அது என்னென்ன புக்கு எந்தெந்த வருஷம் அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் வந்து இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சயின்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் தென் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் எழுதி இவரை வந்து இன்னொரு விதமாக கூப்பிட்றோம். ஃபாதர் ஆஃப் எக்கனாமி மட்டும் சொல்கிறது கிடையாது, இவரை வந்து ஃபாதர் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரியா, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீப் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்கல. கண்டென்ட் ஜஸ்ட் ஃபேக்ட். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக்ட். இது எதுக்கு எழுதுனாங்க, டிவிஷன் ஆஃப் லேபர்னா என்ன, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ இதெல்லாம் இது. ஸோ டிவிஷன் ஆஃப் லேபரோட ஃபாதர்னு இவங்க தான். ஃபாதர் ஆஃப் எக்கனாமியும் யார், ஆதம் ஸ்மித். நோட் த பாயிண்ட், ஜஸ்ட் ஃபேக்ட், நோட் த ஃபேக்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடிலாம் வந்து எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்டெல்லாம் வந்து நமக்கு எக்கனாமி வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா பார்டர் சிஸ்டம் மூலியமாக இருக்கும். அப்போ வந்து மணி இல்லை, கரன்சி கிடையாது, காயின்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி வந்து போக்குவரத்து பண்ணியிருப்பாங்க, எப்படி வந்து மணியை வந்து கொடுத்துருப்பாங்க, எப்படி வந்து மாற்றிருப்பாங்க அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு வந்து பார்டர் சிஸ்டம் மூலியமாக பண்ட மாற்று முறை, இது ஈஸி, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒரு க்ளோஸ்டு எக்கனாமியும் இருந்திருக்கு. அண்ட் தென் இது ஒரு ட்ரெடிஷ்னல் எக்கனாமின்னு சொல்கிறோம். ஸோ வந்து பார்டர் சிஸ்டம்ங்கிறத வந்து எப்படி சொல்கிறோம்னா ஒரு க்ளோஸ்டு எக்கனாமி அஸ் வெல் அஸ் ட்ரெடிஷ்னல் எக்கனாமின்னு சொல்கிறோம். ஸோ பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையும், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகனனூரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 பாயிண்ட். இது எதை பற்றி குறிக்குது அப்படின்னா பண்டம் மாற்று முறையை பற்றி சொல்கிறது வந்து இந்த 2 பாயிண்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பண்டம் மாற்று முறையை பற்றி சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறத வந்து 3 விதமாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா கேபிட்டலிசம், சோசியலிசம், எக்கனாமி அண்ட் தென் மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ 3 விதமாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம், சோசியலிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்ஸ்டு எக்கனாமியா 3 விதமாக பிரிக்கிறோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டலிசம்னா என்னன்னு பார்த்தலாம். கேபிட்டலிசம் அப்படின்னா முதலாளித்துவம் சொல்றாங்க. இட் இஸ் நோன் அஸ் முதலாளித்துவம். இது ஒரு மார்க்கெட் எக்கனாமின்னு சொல்றோம். மார்க்கெட் எக்கனாமி அப்படிங்கிறது ஃப்ரீ ட்ரேட் எக்கனாமி. ஆதம் ஸ்மித் தான் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணியிருப்பாரு கேபிட்டலிசம் அப்படிங்கிறது. ஸோ ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசமும் யாரு, ஆதம் ஸ்மித். அப்போ ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிங்கிறது வந்து ஆதம் ஸ்மித், ஃபாதர் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபரும் ஆதம் ஸ்மித், அண்ட் தென் வந்து ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசமும் ஆதம் ஸ்மித் தான். ஸோ கேபிட்டலிசம் ஆல்சோ நோன் அஸ் லைசி ஃபேர் பாலிசி. நம்ம வந்து எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா இதை வந்து 10th வந்து பார்த்துருப்போம். எப்பன்னா இந்த இண்டிகோ ரிவர்டில் வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா இது வந்து தலையிடா கொள்கை. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், நாங்கள் எதுலேயும் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தலையிடா கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறதா கேபிட்டலிசமாக இருக்கும். ஸோ முதலாளித்துவம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து எந்த ஒரு கொஸ்டினுமே பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் எதுலேயுமே தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதுதான் வந்து கேபிட்டலிசத்தில் ஃபாலோ பண்ணுற லைசி ஃபேர் பாலிசி. ஓகே,
ஸோ தலையிடா கொள்கை சொல்கிறோம்ல, இது வந்து தட் இஸ் கால்ட் நான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து எந்த விதத்துலையுமே இதில் வந்து இன்டர்ஃபை ஆகாது. அதுதான் ப்ரைவேட்டைசேஷன் வந்து எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா USA அண்ட் UK அண்ட் தென் வந்து சிங்கப்பூர். ஸோ இப்போ ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னா லேண்டு, லேபர், கேபிட்டல் மூணுமே வந்து நாலு இது வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர். இது நாலுமே முக்கியம் தான். ஒரு தொழில் வந்து தொடங்குறோன்னா அதுக்கு இடமும் முக்கியம், வேலை பார்க்குறதுக்கு ஆளும் முக்கியம், கேபிட்டல்லாம் மூலதனம் அதுவும் முக்கியம். அதை முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு என்டர்பிரனர் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுதான் விஷயம். இப்போ வந்து ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து என்னென்னா லேண்டு, லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர். ஸோ லேண்டு, லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர் இது 4 விஷயமே நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் தென் லேண்டு, லேபர் அப்படிங்கிறது சோசியலிசம்னும், அண்ட் தென் கேபிட்டல், என்டர்பிரனர் வந்து கேபிட்டலிசம்னும் ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான கான்செப்ட் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ இது இப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி நெக்ஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. ஆஃப்டர் தட் வந்து சோசியலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னா இதை வந்து என்னென்னலாம் இருக்குன்னா கம்யூனிசம் எக்கனாமி, கொமாண்டரி எக்கனாமி அண்ட் ஸ்டேட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காரல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா தாஸ் கேபிட்டல்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பார். அண்ட் தென் வந்து என்னென்னா இந்த சோசியலிசம்னா என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் வச்சுருப்பாங்க, கொஞ்சோண்டு வந்து ப்ரைவேட்டைசேஷன் இருக்கும். அப்போ லாட் ஆஃப் திங்ஸ் வந்து கேபிட்டலிசம் தான், அந்த கவர்மெண்ட் தான் வச்சுருப்பாங்க, கொஞ்சோண்டு மட்டும் ப்ரைவேட்டைசேஷன். அதுதான் வந்து சோசியலிஸ்ட் எக்கனாமி. ஸோ மார்க்சிசம் வந்து மாவோ, நக்சலிசம் இதெல்லாம் வந்து மார்க்சிசம் சொல்கிறாங்க. ஸோ இந்த காரல் மார்க்ஸுங்கிறவர் வந்து தாஸ் கேபிட்டல்ங்கிற புக் எழுதியிருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா லேண்டு வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதுக்கெலாம் டேக்ஸ்லாம் கட்ட தேவையில்லை அந்த மாதிரி அவர் சொல்லியிருப்பார். என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அப்போ அது வந்து அதான் அவங்க சொல்லியிருப்பாங்க, லேண்ட் இஸ் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா காரல் மார்க்ஸ் வந்து சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ்டு எக்கனாமினா என்ன அப்படின்னா ஜேஎம் கெய்ன்ஸ் 1932 வந்து கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்திருக்கும். அப்போ வந்து ஜென்ரல் தியரி எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க 1936. நியூ எக்கனாமி அப்படிங்கிறத யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஜேஎம் கெய்ன்ஸ் தான். ஸோ ஃபாதர் ஆஃப் நியூ எக்கனாமி அண்ட் ஃபாதர் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஜேஎம் ஹென்ஸ் தான் வந்து ஃபாதர் ஆஃப் நியூ எக்கனாமி. ஜேஎம் ஹென்ஸ் 1932 இவர் தான் வந்து நியூ எக்கனாமியோட ஃபாதராகவும் இருப்பார், மிக்ஸ்டு எக்கனாமி ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலாக ஃபாதராக இருப்பார். ஸோ இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறா அப்படின்னா இந்தியா, பிரேசில் அண்ட் ஃப்ரான்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நியூ எக்கனாமி, மிக்ஸ்டு எக்கனாமின்னு என்னென்னா அதுவும் குளோபலைசேஷனும் இருக்கும், ப்ரைவேட்டைசேஷனும் இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கால்ட் என்ன அப்படின்னா நியூ எக்கனாமி. ஓகே, இப்போ இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறத வந்து சுதந்திரத்துக்கு முன்பு, சுதந்திரத்துக்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக நம்ம வந்து கேட்டகரி பண்ணுவோம். அதுதான் இப்போ இந்த வீடியோ. இப்போ நாட்டு சுதந்திரத்துக்கு முன்பு 1947 1991 வரைக்குமே நமக்கு வந்து என்னன்னா ஒரு கேட்டகரியும், 1991 டில் டேட் வரைக்கும் ஒரு கேட்டகரியும் இருக்கும். ஆக்சுவலாக இது லெசன் வந்து படிக்கணும், ஸ்கூல் புக் கண்டென்ட்டில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கோ த்ரூ த 11th எக்கனாமி படிச்சிங்கனாலே முடிஞ்சு. 11th எக்கனாமியில் 7th லெசன் ஐ திங்க் இந்திய பொருளாதாரம் சொல்லிட்டு 7th லெசனில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா இந்தியன் எக்கனாமி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த ஒரு லெசன் படிச்சிட்டிங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஓகே, அண்ட் தென் 1947 1991 டில் டேட் வரைக்கும் ஒரு விதமான மிக்ஸ்டு எக்கனாமி. ஆக்சுவலாக ரெண்டுமே மிக்ஸ்டு எக்கனாமியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி எப்படி இருக்கும்னா சோசியலிஸ்டிக் பாதியாகவும் ப்ரைவேட்டைசேஷன் பாதியாகவும் இருக்கும். அதுதான் தட் மீன்ஸ் கவர்மெண்ட் பாதி வச்சுருப்பாங்க, ப்ரைவேட்டைசேஷன் பாதி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. தட் மீன்ஸ் முக்கால்வாசி இது வந்து கவர்மெண்ட்டு தான் இருக்கும், கொஞ்சோண்டு தான் வந்து ப்ரைவேட்டாக இருக்கும். அதுதான் வந்து காந்தியன் எக்கனாமின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ க்ரீன் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜேசி குமரப்பா சொல்லியிருப்பாரு. ஹீ கால்டு க்ரீன் காந்தின்னு கூட அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. சரியா? ஸோ
ஸோ அப்போ வந்து ஜோசப் செல்லதுரை குமரப்பா ஃப்ரம் தஞ்சாவூர் தமிழ்நாடு, இவர் தான் இந்த எக்கனாமியை என்ன சொல்லியிருப்பாருன்னா க்ரீன் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவரை வந்து காந்தியன் எக்கனாமியை க்ரீன் எக்கனாமின்னு சொன்னனால இவரை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா க்ரீன் காந்தின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து வந்து என்ன அப்படின்னா 1977 மொரார்ஜி தேசாய் இனிஷியேட்டட் காந்தியன் எக்கனாமி. அப்போ காந்தியன் எக்கனாமி யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னா 1977 மொரார்ஜி தேசாய்ங்கிறவர் தான் காந்தியன் எக்கனாமி கொண்டு வந்திருப்பாரு. நேரு வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா 1975லேயே ஐஎன்சி பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அதுலேயே பிளானிங் ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. இந்த பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே பிளானிங் ஃபைனான்ஸ் ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. ஃபைனான்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. 1956 இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் தென் பேங்கிங்கை வந்து நாட்டுடைமை ஆகிப்பாங்க. இப்போ வந்து இது பேங்க்கை வந்து நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. அது வந்து எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 1969. பேங்கிங் வந்து நேஷனலிஸ்டமாக எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1969. அடுத்து வந்து 1991 வந்து லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா நரசிம்ம ராவோ தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ வந்து த ப்ராக்டிசஸ் அண்ட் த precepts of Jesus 1945 கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் எக்கனாமி அண்ட் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதை வந்து யார் எழுதியிருப்பான்னா ஜேசி குமரப்பா. இதில் பெருசாக கொஸ்டின் ஏரியா இருக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஒரு ஒரு ரிலீஜியஸை பற்றி மட்டும் இருக்குது, கிறிஸ்டியன் ஜீசஸ். ஸோ அதனால கேட்பாங்கன்னு தெரியல. பட் நான் நோட் பண்ணிக்கலாம். த ப்ராக்டிஸ் அண்ட் precepts ஆஃப் ஜீசஸ் 1945 அண்ட் தென் கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் எக்கனாமி அண்ட் வே ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு ஜேசி குமரப்பா வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இவர் வந்து கிரீன் காந்தின்னு யார் அழைச்சிருப்பா அப்படின்னா ராமச்சந்திர குகா கால்டு ஹிம் அஸ் அ கிரீன் காந்தி. ஸோ இதான் விஷயம். இந்தியன் எக்கனாமியில் மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து பிளானிங் கமிஷன் பார்க்கணும். ஸோ எல்லாமே ஷார்ட்டாக நோட்ஸ் மட்டும், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் ஏதாவது மிஸ் ஆயிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நோட்டு சேர்த்து வச்சுக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் சாரி. அண்ட் தென் வந்து என்கிட்ட இருக்கிற நோட்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னுமே நான் நிறையா நோட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.